பென்டன் சீரிஸ்ல காட்டப்பட்ட ஹியூமங்கஸ் ஒரு ஏலியன் அல்டிமேட் ஹியூமங்கஸ் ஒரு ஏலியன் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்னென்ன பவர்ஸ்ல லாஸ் பண்ணுச்சு அண்ட் கெயின் பண்ணுச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பென்டன் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு வந்துருக்கேன். வீடியோக்குள்ள போகலாமா? ஃபர்ஸ்ட் ஹியூமங்கஸ் ஒரு ஏலியன் என்னென்ன பவர்ஸ்லாம் லாஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்ப்போமா. இந்த ஏலியன் ஃபர்ஸ்ட் லாஸ் பண்ண எபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா சைஸ் ஆல்டர்னேஷன் தான். அதாவது ஹியூமங்கஸோரா இருக்கும் போது ஹியூமங்கஸ் ஒரு ஏலியனால தன்னுடைய சைஸை மேசிவா இன்க்ரீஸும் பண்ண முடியும். ஆனால் அதுவே அல்டிமேட் ஹியூமங்கஸோரா மாறினதுக்கு அப்புறம் அந்த மாதிரி அதால பண்ணியிருக்க முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நார்மல் ஃபார்ம்ல இருக்க ஹியூமங்கஸோட விடவும் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்திருக்கும். அண்ட் ரெண்டாவதா இந்த ஏலியன் லாஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிளெக்சிபிலிட்டி தான். ஆக்சுவலா நார்மல் ஃபார்ம்ல இருக்கும் போது இந்த ஏலியன் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருந்திருக்கும். ஆனால் அல்டிமேட் ஃபார்ம்ல இந்த ஏலியனுக்கு முதுகுல இருக்க அந்த ஷீல்டுனால இதால அந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளா இருந்திருக்க முடியாது. என்னென்ன பவர்ஸ்ல லாஸ் பண்ணுச்சுன்னு பார்த்தோம், என்னென்ன பவர்ஸ்லாம் கெயின் பண்ணிருக்கு அப்படின்னு பார்ப்போமா. ஹியூமங்கஸோர் அல்டிமேட் ஹியூமங்கஸோரா மாறினதுக்கு அப்புறம் அந்த ஏலியன் கையில தன்னோட ஹேண்டை கேனான்ஸா சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் அப்படி சேஞ்ச் பண்றது மூலியமா அந்த கேனான்ஸ் வழியா மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியன் கிட்ட என்ஹான்ஸ் ஸ்ட்ரென்த் இருக்கும். நம்ம வேபிக் ஏலியன் இருக்குல்ல, அந்த ஏலியனே கீழே சாய்க்கிற அளவுக்கு. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த ஏலியன் கிட்ட முதுகுல இருக்க ஒரு ஷீல்டு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வால்ல ஒரு பால் மாதிரி ஒன்று இருக்கும். முதுகுல இருக்க ஷீல்டு இதுக்கு டிஃபென்ஸுக்கும், வால்ல இருக்க அந்த பால் ஸ்ட்ரக்சர் அட்டாக்குக்கும் யூஸ் பண்ணி. அண்ட் ரெண்டுத்துலையுமே சரி முள்ளு மாதிரி ஷார்ப்பான சில விஷயங்கள் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியனால லாங் ஃபைட் பேட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். என்னதான் இந்த ஏலியன் நிறைய பவர்ஸ் கெயின் பண்ணியிருந்தாலும் இன்னமும் இந்த ஏலியனுக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது ஒரு வீக்னஸ் தான். ஒருவேளை நான் இந்த வீடியோவில் எதையாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் வைல்ட்மெட் ஏலியன் அல்டிமேட் வைல்ட்மெட் ஏலியனா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்னென்ன பவர்ஸ்லாம் லாஸ் பண்ணியிருக்கேன் கெயின் பண்ணியிருக்கேன்றதை பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறேங்க.